வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. என்ன Dress இது? இந்த காஸ்டியூம்க்கு இன்ஸ்பிரேஷனே நீங்க தான். இந்த பழத்து மேல அடிபடாம இருக்க ஒன்னு போடுவாங்க. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். பா பூர்வத்துக்கு மட்டும் ஒரு கண்ணாடி என்னது? அங்கராஜ் அண்ணா இன்னைக்கு என்ன ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி வந்துக்கிறீங்க? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்துருது பாரு. ரோலிங் அப்போ என்ன மேம் நியூஸ் பேப்பர் மாதிரி உங்களை தூக்கி போட்டு போயிட்டாங்க. சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? பிச்சு விடுற ராஸ்கல். மியூசிக்கல் சேர் மாதிரி நீங்க எல்லாம் கிட்ட ஓடி சீட்டிங் பண்றீங்களா? அதனால சுத்தி ஒரு ரவுண்ட் போட்டுருக்கீங்க. எறும்பு அதிகமா இருக்கா? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு கெட்டப்னு போட்டு வில்லன் வேற சொல்லிக்கிறீங்க. அதனால தலையில சோப் அப்படி மண்டையா? மரியாதை கொடுத்து மரியாதை பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. மதன் கொட்டை செய், மதன் கொட்டை செய். மதம் கொண்ட யானைங்க அது. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, உன் கர்வத்தை நான் அடிக்க போறேன். கர்வத்தை அடிக்கிறீங்களோ இல்ல கையில எழுதுனது அழிச்சிடாதீங்க. எல்லாருக்கும் நம்பியா? ஓ நம்பியாரா? அது ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டாமா? பிச்சிருவேன் பிச்சி. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஒரு வில்லிய பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிற ஒரே கேவலமான ஆளுங்க நீங்க தான். புரிஞ்சுக்க மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்டா. டைம்ல வந்து அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் வேறன்னு தாங்க தெரியல. யாராவது ஃபேன் எடுத்து வந்து வீசுங்கடா எனக்கு. என்னமோ பண்றானயா? யாரா நீ? இவ்வளவு டேலண்டடா இரு. இப்படி விரல பிடிச்சு தூக்கினா வலிக்காது? இருடா. ஓ ஓகே. முதல் டயலாக் மறந்துட்டேன்டா. சாரி, நான் அதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். உன் வேகம் எனக்கு சோகம். வந்துட்டேன். சரி ஓகே. படப் மூடனி. கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஒரு வேலையும் நான் ஹாட் ஸ்டார்ல திருப்பியும் பார்த்து இப்படி திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். இப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி? ஏன் நீயே வேலை செய்ய தானே வந்திருக்க? நீ யாரையோ கேட்கிறீ? இட்ஸ் ஓகே, shit happens, that's life. கையை இறக்க முடியல, கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய் அது. இது சொல்வதெல்லாம் பொன்னம்பலம். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் வெஸ்ட் மாம்பலம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? வச்ச பானைய வீட்டுக்கு வெளியே வச்சா கண்ட நாய் வாய் வைக்க தானே செய்யும். டேஸ்டிங் 3 பேர் சாப்பிடுறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன தேர்றாங்க? அப்பா இது நான் சொல்லல. டேய் அடி வாங்க சொல்றேன். அப்பா இவர் ஓவரா போறாருப்பா. சொன்னோன்னு திரும்பி போற முட்டா பேல. யார கத்துட்டா? உன்னை தானே கொண்டு கூமுட்டேன். விஜய் டிவி கோட் ராமரடா ஒரு பெரிய கேட். நீ விஜய் டிவி கோட்டுன்ற அவன் வெட்டுறதுக்கு தயாரா. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? சூஸ் பண்ண போறீங்க? நாங்க வந்து சொல்ல மாட்டோம். 4 வருஷம் கழிச்சு ஒரு ஜோக்கு, அதுவும் வேஸ்டா போச்சு. என்னால முடியலடா. பாண்டிக்கு வந்து இந்த பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. நீ என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ லவ் யூ டா. வந்து நின்னது குத்தவாடா. அவர்தாங்க நீதி. அவரை பார்த்து நீதின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் சிரிக்காம இருங்க பாப்போம். பண்றதுலயே பெரிய பாவம் நண்பனுக்கு செய்யற நம்பிக்கை துறவம் தான்டா. கேட்டரிங் சர்வீஸ்ல 5 லட்சம்ன்றதெல்லாம் ரொம்ப கம்மி. அது ரெஜிஸ்டர் மேரேஜ். அம்மா பொண்ணு 2 சாட்சி கையில. மோசம் போயிட்டவியா, மோசம் போயிட்டோம். 4 பேருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்திருக்காரு. இதுல பேரு நீதி. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. அவர் பேரு நியாயமா? கமெண்ட் நல்லா சொல்லிட்டு 4 மார்க் போடுவாரு. குழந்தை தனமா பேசக்கூடாது. நீங்க யாரு? நான் தான் ஆங்கர். ஆங்கர்னா இந்த பனியன் சட்டிலாம் காய போடுவாங்களே அதுவா? என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா. வருஷம் நகைச்சுவை இருக்கும், நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஃபன் இருக்கும்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு அது ஏமாற்றமாவே தான் இருக்கு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. வித் கோமாளி சீசன் 6 புதுசா பண்றோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஜட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ரங்கராஜ் சார் பஞ்ச், தாமு சார் லஞ்ச், கௌசிக் சார் கிரிஞ்சுன்னு கிரியேட்டிவா தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னமோ பண்றானயா? உமேரோட ஆட்டம், அடுத்த எபிசோட நந்தகுமார் ஓட்டம், எல்லாம் கிரியேட்டிவா தான் பண்ணிட்டு இருக்கோம். டேய், இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வந்ததுல இருந்து உமேர் சுனிதாவை ட்ரை பண்றானே, அது சாதனை இல்லையா? இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ராஜுன்னு ஒருத்தவன் செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கானே, அது சாதனை இல்லையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து எனக்கு நிறைய கால்ஸ் வருது சார். குரேஷி நான் தான் தெரியாம வேற நம்பர்ல இருந்து பண்ணிட்டேன். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்.
நானே ஒரு 5-6 ஈவென்ட் வந்து அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா பேமெண்ட் கொடுக்கல. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். போலட்டியா இங்க வச்சிருந்த நீ எங்க வச்சிருந்த போற கடைசி எல்லாம் வச்சிருக்காங்க போற. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ப்ளூ டீம் கால்ல ஏதா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்கள வச்சு என்ன ஜெயிச்சிருவீங்களா நீ? ரொம்ப ஆட்டம் போடுற நீ, பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். ரெட் டீம் ப்ளூ டீம்னு பிரிஞ்சதை தாண்டி சீனியர் கோமாளி ஜூனியர் கோமாளி பிரிஞ்சிருக்காங்க. சார் அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அதுல சீனியர் கோமாலிஸ் இன்னைக்கு வெளுத்து வாங்குறாங்க, ஜூனியர் கோமாளி எல்லாம் மங்கினே வராங்க. சாராயம் குடிக்கிற நாய விளக்க கொடுக்குது பாரியா. ஜெனரல் நாலேஜ் தான், அதனால இதுல அவங்க ஜெயிக்கலாம். அறிவு இருக்கிற எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அருமைக்கிட்ட முண்டங்களா. இப்ப அவங்களுக்கு நாலேஜே இல்லன்றியா? அது என்னோட கூற்று இல்ல, அவங்களுக்கு ஜெனரலா நாலேஜே இல்லன்ற. கசடற கற்பவை கற்றபின் நீக்க அதற்கு தக. மாச்சும் ஃபைட் பண்ணி இந்த அட்வான்டேஜ் வின் பண்ண கொஞ்சம் ப்ளூ டீம் கன்சிடர் பண்ணலாம். இந்த தோணித்தலைய லோனாய் உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேன்னா பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லயும் கண்டிப்பா இருக்கும். பாவக்கோ எல்லா ஃபங்க்ஷனும் வைக்கணுங்க. போயிட்டு பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா? என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். எல்லா ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா இருக்கும்னா அது என்னப்பா தாமு கேட்டரிங்க? கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. குக்குங்க எவ்வளவு கேவலமா திட்டுறாங்க தெரியுமா உள்ள. நாங்க இப்ப வரைக்கும் நாங்க தான் லீடிங். நாங்க தான் வின் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்னையா பண்ணுவேன்? அதுக்கு தான் சௌந்தர்யா வச்சிருக்கோம் அந்த டீம்ல. எப்படி எடுப்பான்? ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மண்ணுக்கு அடியில இருந்த இந்த இன்கிரீடியன்ட் விளையும். பூமிக்கு மேல எங்க விளையுதான், அடுத்த ஆகாயத்துல விளையுதான். கடல்லே இல்லையா. சூட் பொட்டேட்டோ, கருளைக்கிழங்கு, இன்கிரிடியன்ட் அதான் மெண்டல். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இந்த இன்கிரீடியன்ட் கூட்டமா தான் இருக்கும். என்ன மூமெண்ட் இது வந்து. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஒண்ணு போறீனா போ, இல்லைன்னா நில்லு. என்ன காலு கீழே கட்டி வந்த மாதிரி நடந்துக்கிட்டு. கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான். இந்த இன்கிரீடியன்ட் பிரியாணியில ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். சிகிச்சை சிங்காரம் இருக்கும்போது ஏன் பயப்படுற? எவன் பார்த்த வளராது, எவன் பார்த்த வளருது. பிரியாணி ஏன்னா மண்ணுக்குள்ள வருது. நம்மளுக்கே ஒரு ஆன்சர் தான் தெரியுது. எருமா லைஃப் தொலைச்சிட்டேடா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுத்தமா இருக்கும், மண்ணு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி போனோம்னா சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு வந்தா பாருங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுல வந்து எனக்கு அவன் மேல அவனுடைய இதுல இன்டெலிஜென்ஸ்ல கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. என்ன கொடுமை சரவணது. 5 வருஷம் குக்கு வித்து கோமாளியில எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தோம். 5 வருஷம் என்ன அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? ஆன்சர் இஸ் வெள்ளப்பூண்டு. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்து பஸ்ல அடிச்சது ராமரேனா? வேற யாரு? நான் தான். பிரியாணில போடுறது, கூட்டமா இருக்கிறது, பூனைக்கு நாய்க்கு கொடுக்க கூடாத ஒரே விஷயத்தை தான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. அப்ப முன்னாடியே போயிடலாம்ல. ஃபர்ஸ்ட் எடுத்துருக்க வேண்டியதானே? பேசாதே நீ ஷார்ஜன். அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? வெளுத்துள்ளின்னுவா மேடம். இப்ப அவனை போய் உள்ள வெளுக்கிற வெளியில பாருங்க அவன். இப்ப நான் என்ன கேட்டு இப்படி போட்டு அடிக்கிறேன்? நீ எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் வந்து அடிக்க வேண்டியதானே. அது என்ன செவத்துக்கு பறந்து வந்து அடிக்கிறேன்? சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் கூட்டமா இருக்கும், அதனால நம்ம அதை எடுத்து ரேஸ்ல பார்த்தா நாங்க தான் வெங்காயம் ஆயிட்டோம். இந்த அறிவு வச்சுக்கிட்டு என் டீம் கேட்டா வந்து ராஜு கேக்குறான். நான் எப்படா கேட்டேன் என்ன ஏன்டா செலக்ட் பண்ண வெண்ண அப்படின்னு கேட்டேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தம்பி முத்துப்பாண்டி மூக்கு நோண்டிக்கிட்டே இருக்காம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. முத்துப்பாண்டியும் மூக்கு நோண்டியும் என்ன பிரச்சனை? என்னென்ன பிரச்சனை? என்ன இவனெல்லாம் வெட்டுறதுக்கு அருவாவா? நான் காப்பி அடிக்கல. கிச்சனி 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. இந்தியாவில தான் வாட்டர் மெலன் அதிகம். அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு அதை வச்சிருக்கீங்க? எதுக்கும் அது தப்பா இருந்தா இதுவும் விளையும்ல. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா ஜெயிச்சதுல உள்ள ப்ளூ டீம் குக்ஸ் எல்லாம் வெறுப்பேத்தின்னு இருக்காங்க. ரெட் டீம் குக்ஸ் I don't know Tamil. Poison attacking, color changing. Please quick treatment. ராஜு டான்ஸ் சும்மாவே வெறுப்பா இருக்கும். ரெட் டீம் வெறுப்பேத்தி. சௌந்தர்யா பாரு. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் எங்களுக்கு இந்த காம்படிஷன் வைங்க, எங்க கோமாளி எப்படி ஸ்குவீஸ் பண்ணி அடிக்கிறேன்னு பாருங்க. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. உருளைக்காய்ங்க கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க அங்கேயே. மண்ணுக்கு அடியில விளைய வேண்டியது அது கிடையாது, இவதான். 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். ராஜு லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் அட்வான்டேஜ் ஜெயிச்சிருக்கேன். அப்படியா? டார்லிங்,
உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. அந்த அட்வான்டேஜ்ல உன் பங்கீடே இல்லன்றதுனால ஜெயிச்சிருக்க. என்னப்பா இப்படி சொல்ற? ஜெயிக்கிறதா முக்கியம். ரொம்ப குஷியோ. கோல்டன் ஏப்ரான்லாம் போட்டிருந்தா கூட ஏதோ இலவுக்கு வந்த மாதிரி என்னையே கூப்பிட்டீங்கன்னு நின்னுட்டு இருக்காங்க. அதான் வாங்கி அயன் பண்ணி சைடுல வச்சுக்கணும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.